சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக எம்எல்ஏக்களின் அவசர ஆலோசனை கூட்டம் தொடங்கியது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்கலாம். வணக்கம் பாஸ்கர், திமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ள முக்கிய விஷயங்கள் குறித்து சொல்லுங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான ஸ்டாலின் தலைமையில் அண்ணா அறிவாலயத்தில் திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்களுடைய அவசர கூட்டம் சற்றுமுன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. திமுகவுடைய தலைவர் கருணாநிதியும் திமுகவுடைய முதன்மை செயலாளரான துரைமுருகனும் சட்டமன்ற உறுப்பினரான துரைமுருகனும் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. இருந்தாலும் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏவா வேலு, பொன்முடி, ஐ பெரியசாமி உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு இந்த கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. திமுகவுடைய செயல் தலைவர் ஸ்டாலின் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்துடைய முக்கியமான அம்சங்கள் என்னவென்றால், சட்டமன்றத்தினுடைய 15வது கூட்டத்தொடரின் 2வது கூட்டத்தொடர் கடந்த மார்ச் மாதம் 16ஆம் தேதி தொடங்கி 23ஆம் தேதி முடிவெற்றது. 16ஆம் தேதி தமிழக சட்டமன்றத்தில் 2016-17 நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அந்த நிதிநிலை அறிக்கை மீது விவாதங்கள் நடைபெற்று 23ஆம் தேதி பொது விவாதம் முடிவுற்ற நிலையில் மானிய கோரிக்கையின் மீதான விவாதங்கள் துறை ரீதியாக ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கு பிறகு நடைபெறும் என்று அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. ஆனால் மானிய கோரிக்கையின் மீதான விவாதங்கள் நடைபெறாமலே கடந்த 11ஆம் தேதி தமிழக சட்டமன்றத்தின் அந்த 2வது கூட்டத்தொடர் முடித்து வைக்கப்படுவதாக சபாநாயகர் தனபால் அறிவித்திருந்தார். இதன் காரணமாக மானிய கோரிக்கையின் மீது விவாதத்திலிருந்து திமுக பல்வேறு விதமான பிரச்சனைகளை எழுப்ப திட்டமிட்டிருந்தது. குறிப்பாக விவசாயிகள் பிரச்சனை, நீட் தேர்வு, போக்குவரத்து தொழிலாளர்கள் பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை எழுப்ப திட்டமிட்டிருந்தது. ஆனால் முன்கூட்டியே முடித்து வைக்கப்பட்டு திமுக உறுப்பினர்கள் பல்வேறு பிரச்சனைகள் எழுப்ப திட்டமிருந்த நிலையில் அந்த 2வது கூட்டத்தொடர் முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக சட்டமன்றத்தை மீண்டும் உடனடியாக கூட்ட வேண்டும் என்பதை வலியுறுத்தி அதற்கான ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்களை எவ்வாறு முன்னெடுத்து செல்வது, அல்லது தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டு 88 சட்டமன்ற உறுப்பினர்களோடு தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடலாமா, அல்லது திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே ஆளுநரை நேரடியாக சந்தித்து சட்டமன்றத்தை உடனடியாக கூட்ட வேண்டும் என்பதை வலியுறுத்தலாமா என்பது குறித்து தான் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. அதன் அடிப்படையில் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் அல்லது தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடலாம் அல்லது ஆளுநரை நேரில் சந்தித்து வலியுறுத்தலாம் என்பது போன்ற அம்சங்கள் விவாதிக்கப்பட்டு முடிவெடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் திமுக தலைவர் கருணாநிதியினுடைய 94வது பிறந்த நாள் வருகிற ஜூன் மாதம் 3ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. அதை விமர்சையாக கொண்டாடுவதற்காகவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. தமிழக சட்டமன்றத்தில் 60வது வைர விழாவை கொண்டாடக்கூடிய திமுக தலைவர் கருணாநிதியினுடைய வைர விழா கொண்டாட்டங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்வதற்கான ஏற்பாடுகள் குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது.